ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்களாம் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் பார்க் தான் போயிட்டுருக்கோம், கிண்டி சிறுவர் பூங்காக்கு. இங்கே போய் ரொம்ப நாள் ஆகுது. சரி, அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான், அம்மா, அண்ணன், 2 பாப்பா, அவ்வளோதான். ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஸோ அதனால் அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதுவும் இல்லாமல் இப்போ வேறு ரெடி பண்ணியிருக்கிறத வந்து பேசிக்கிட்டாங்க. நான் ரெடி பண்ணதுலேருந்தே போய் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். போக முடியல. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் போக முடியல. அதனால் சரி, இன்றைக்கி அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு போனோம். ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். பார்க்கு கிட்டே வந்துட்டோம். எங்களை விட்டுட்டு அண்ணன் வந்து கிளம்ப போகிறாரு. ஸோ அதனால் வந்து நாங்கள் 4 பேர் மட்டும்தான் போகிறோம். ஃபஸ்ட்லாம் வரும்போதெலாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பெரியவங்களுக்கே 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன பசங்க 10 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இப்போ 10 வயசு இருக்கிற பசங்களுக்கு 10 ரூபா, பெரியவங்களுக்கு வந்து 60 ரூபா ஒருத்தருக்கு. ஸோ டிக்கெட்டே 140 ரூபா ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனதுமே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு பொறுமையாக ஒன்று ஒன்றா சுற்றி பார்த்துட்ருந்தோம். ஃபஸ்ட்டு உள்ளே போனதுமே மான் தான் இருந்தது. அது என்ன மான்ட்டு அங்கேயே பக்கத்தில் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்துட்டு படிச்சுட்டு அந்தந்த விலங்குகள் பக்கத்துலேயே, அந்த குண்டுக்கு பக்கத்துலேயே பேர் எழுதி வச்சுருக்காங்க. இது போயிட்டு நான் ஒரு 4 to 5 days ஆச்சு. இப்போ தான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அந்த போர்டில் இருக்கும். போர்டும் வீடியோ எடுத்திருப்பேன் பாருங்கள். இது வந்து உன்னி கொக்கு, சிறு கொக்கு, அந்த மாதிரி ஒரு 2-3 வகையான கொக்குங்களை வந்து ஒன்றா போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா பெரிய குண்டாகவே பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து இது ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும். சாம்பல் நிற வளைகுடா அது மாதிரி இருக்குது. ஓப்பன் ஸ்பேஸில் பெருசாக இருக்கும். இப்போ அதுக்கெலாம் வந்து ஃபுல்லாக அப்படியே கூண்டு போட்ட மாதிரி போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ பறவைகள் வந்து எங்கேயும் பறந்து போகாமல் இருக்கும். அது அந்த கூண்டுக்கு மேலேயே ஒரு சிலதுலாம் அங்கங்கே உட்காந்துட்டு இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. இதுவும் ஒரு வகையான கொக்கு தான். பக்கத்துலேயே போர்டு வச்சுருக்காங்க. இதோட பேர் வந்து மஞ்சள் மூக்கு நாரை. ஸோ இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பார்த்துட்டே பொறுமையாக நடந்து போயிட்டுருந்தோம். இந்த வெயில் சரியான வெயில். ஆனால் அந்த பார்க்குள்ளே போனோடனே நம்மளுக்கு அவ்வளோ வெயில் தெரியல. ஏன்னா ஃபுல்லாக மர நிழல்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அரிவாள் மூக்கன், இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே பொறுமையாக போயிட்டுருந்தோம். அம்மாவுக்கு வந்து முடியல. சரி, நான் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன், நீங்கள் போய் சுற்றிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது பாருங்கள் முதலை. ஆனால் முதலையே காணோம். ஒருவேளை உள்ளே எங்கன்னா இருக்கா இல்லையான்னு தெரியல. எங்களுக்கு தெரியல, நாங்கள் பார்க்கல. அடுத்தது வெளிமான். மான்லேயே 2-3 வெரைட்டிஸ் இருந்தது. அதை பார்த்துட்ருந்தோம். இது வந்து பார்க்கிங் டியர்னு போட்டிருக்கு. ஆனால் கேளை ஆடுன்னு தமிழில் போட்டிருக்கு. இதுவுமே நல்லா இருந்தது. ஆனால் இது வந்து ஒரு மான் மாதிரி இல்லை, ஒரு மாடு மாதிரி இருந்தது. அவ்வளோ பெருசாக இருந்தது. இதில் நாங்கள் அந்த மானை பார்க்கல, இந்த மயிலை தான் பார்த்துட்ருந்தோம். பாருங்கள், உள்ளே அழகாக பறந்து பறந்து சுற்றிட்டு இருந்தது. இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரில. ஒருவேளை இங்கேருந்தே இது கூண்டுலேருந்து வெளியே வந்துருச்சான்னு தெரில. மயிலுக்குன்னு தனியாக கூண்டும் இருக்குது. கடமான் இதுவுமே பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பார்க் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கு. இதுவுமே சூப்பராக இருந்தது. இதில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அடுத்து சுற்றி பார்க்க போயிட்டோம். நரி இந்த ஃபோட்டோவில் தான் அழகாக இருக்குது. ஆனால் நேரில் பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருந்தது. அது என்ன, ஒருவேளை நரி அப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ஒல்லியாக இருந்த மாதிரி இருந்தது. ஃபோட்டோவில் நல்லா கொழுன்னு இருந்த மாதிரி இருந்தது. அடுத்தது வெள்ளை மயில், அதுவுமே அழகாக இருந்தது. அதை சுற்றி பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். பார்க் வந்து ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் ரெஸ்ட்ரிக்டடும் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பிளாஸ்டிக்கில் வாட்டர் பாட்டில் கொண்டு போயிருந்தோம். அதுக்கு ஒரு 10 ரூபா டோக்கன் போட்டு நீங்கள் இதை கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த 10 ரூபா திருப்பி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நெருப்பு கோழி, ஆஸ்ட்ரிச் பார்க்க வந்துட்டோம். அதுவுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து ஈமு கோழியும் இருந்தது. ஈமு கோழியும் ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன். ஸோ அதையும் பார்த்துட்டு நின்றுட்டுருந்தோம். வண்டலூர் ஜூ போகலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே நடந்து கொஞ்ச நேரத்துலேயே டயர்டாகிடுறோம். ரொம்ப ஃபுல்லாகவும் சுற்றி பார்க்கவும் முடியல. பட் இங்கே ஓகே. பட் ஆனால் அங்கே இருக்கிற அளவுக்கு இங்கே வந்து விலங்குகள் இல்லை. இருந்தாலும் ஓகே, நம்ம நடக்க முடிஞ்ச தெம்புக்கு இதுவே ஓகே. அடுத்தது வாத்து, மாஸ்கோ வாத்துன்னு போட்டிருந்தாங்க. அடுத்தது ஆந்தை எல்லாமே ஒன்று கூட கீழே எல்லாம் மேலே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள எடுக்கிறதே கஷ்டமாக இருந்தது.
முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கிறேன். அடுத்தது ஆமை, இது வந்து ஸ்டார் ஆமை, நல்லா இருந்தது. அதையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிளி, ஒவ்வொரு கிளியிலேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதை ஒவ்வொன்றா பார்த்துட்ருந்தோம். இதோட பேர் வந்து ரோஸ் ரிங்டு பேரக்கீட்னு போட்டிருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து அலெக்சாண்டரின் பேரக்கீட்னு போட்டிருந்தது. இது நம்ம ஊர் பறவை மாதிரி தான் இருந்தது. அடுத்தது கொண்டை கிளி, கொண்டை வச்சுருக்க கிளி, நல்லா இருந்தது. இதுவுமே க்யூட்டாக இருந்தது. இவங்கெல்லாம் உள்ளே இருந்தாங்க, சரியாக எடுக்க முடியல. அடுத்தது மங்கீஸ் தான் ரொம்ப எந்துவாக இருந்தாங்க. ஓடி ஆடிட்டு கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இல்லை. செங்குரங்கு, குரங்குலேயும் 2-3 வெரைட்டிஸ் குரங்குங்க இருந்தது. அதெல்லாம் பாருங்கள், இதுங்க ரெண்டும் அடிச்சுக்குதுங்க, அவ்வளோ சண்டை. அவ்வளோதான், பார்க்கில் விளையாட வந்துட்டோம். ஏன்னா கிட்ஸ் வந்து ரொம்ப நேரமாக பார்க்கில் போய் விளையாடலான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ பார்க்கில் விளையாட வந்துட்டோம். இங்கே ஐ லவ் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்தது. இங்கேயும் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து இது வந்து முள்ளம்பன்றி, இதை பார்க்கல. ஸோ அதனால் அதை பார்க்க வந்திருந்தோம். அவங்க 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது ஆமை, இதுவும் ஒரு வெரைட்டிஸ் ஆமை, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், டயர்ட் ஆகிடுச்சி. ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிற நேரத்தில் தான் என் பொண்ணு கூப்பிட்டா, அம்மா இங்கே வாமா மயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஐயோயோ, அவ்வளோ அழகுங்க மயில், நல்லா தோகையை விரித்து நின்றுட்டு இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பக்கத்தில் வந்து மயில் இவ்வளோ தோகையை விரித்து நின்னதை இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து இவங்களாம் என் சிஸ்டர்ஸு, இவங்களும் வந்திருந்தாங்க. இவங்களும் கோட்டூரில் தான் இருக்காங்க. சரி, நான் அடுத்தது நெக்ஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு தான் போகலான்னு இருந்தோம். அக்கா இல்லை நாங்களும் வரோம், நாங்கள் வந்தோம் பார்க்குக்கு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இவள் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கான்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கா. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவங்க வந்தோடனே நல்லா ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுத்து போட்டுட்ருந்தோம். காமெடி வீடியோஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அங்கேருந்து கிளம்பிட்டோம். மதியம் லஞ்சு அங்கேயே முடிச்சுட்டு கோட்டூரில் இருக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம்க்கு வந்துருந்தோம். ஏன்னா வந்து இது கட்டின புதுசில் நான் போயிருக்கேன், அதோடு போனதே கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்கூல் இவ்வளோ வருஷம் ஆகுது. சரி, நம்ம என் பசங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன், இங்கே வந்து லைப்ரரி நிறைய புக்ஸ்லாம் இருக்குன்னு. ஸோ அதனால் பசங்களும் கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்போ நம்ம போகலான்ட்டு. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸாக எடுத்து சில்ட்ரன்ஸ் பார்க்க முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம். நான் வந்தப்போ கூட ஃபுல் இதுவும் சுற்றி பார்க்கல, இப்போவுமே ஃபுல் இதுவும் சுற்றி பார்க்கல. ஆனால் இப்போ தான் வந்து அதில் 8 மாடி இருக்குன்றதையே நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்தப்போ வந்து இத்தனை மாடி இருக்குது, இவ்வளோ புக்ஸ் இருக்குலாம் தெரியாது. அப்போ வந்து சின்ன வயசில் வந்திருந்தேன், ஸோ அதனால் தெரியல. இப்போ வந்து இந்த 8 மாடியை வந்து ஃபுல்லாக 8 மாடின்ட்டு உள்ளெல்லாம் போய் பார்க்கல. அந்த 8 மாடியிலேயே மட்டும் ஏறி போய் பார்த்துட்டு ஒவ்வொரு செக்ஷனில் ஒவ்வொரு மாடியில் ஒவ்வொரு விதமான புக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கிட்ஸுக்கான புக்ஸு, ஸோ அவங்க விட்டுட்டு கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்து படிங்கன்னு சொல்லிவிட்டு நானும் என் சிஸ்டரும் மட்டும் இந்த 8 மாடியும் சுற்றி பார்த்துட்ருந்தோம். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு விதமான புக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே நோட்டீஸ் போர்டு மாதிரி போட்டு எழுதி ஒட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு 8 மாடிலையும் சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால், இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரி புக்ஸ் தேவையோ ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போயிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. உண்மையாலுமே அது ரொம்ப நல்ல விஷயந்தான் நான் சொல்லுவேன். அவங்க என்ன இதுவும் டவுட் வந்தாலும் டக்குன்னு வந்து எடுத்து பார்த்துக்கலாம் இல்லையா, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது அவள் தான் ரொம்ப பசிச்சுது, வெளியே வந்து கடையில் கொஞ்சம் அன்ஹெல்தி ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சந்திப்போம். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.